இப்போ ஹெச்பிஓ ரிலீஸ் பண்ணியிருக்க எ நைட் ஆஃப் செவன் கிங்டமோட 4th ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். பப்பட் ஷோ நடத்துகிற பொண்ணு ஒரு டிராகனை ஒரு நைட் கொல்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த ஏரியன் டர்கேரியனுக்கு கோபம் வந்து அந்த பொண்ணோட விரலவே உடச்சிட்டாரு. இதை பார்த்த நம்ம டங்கனுக்கு ஏரியன் டர்கேரியன் மேலே கோபம் வந்து அவரை அடித்து மூஞ்சியை உடச்சிட்டாரு. இதன் விளைவாக அரச பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு டர்கேரியன் இளவரசரை எப்படி அடிக்கலாம், அது வந்து ஒரு தண்டனைக்குரிய செயலாக கருதப்படுது. அதனால டங்கனை அரசர் முன்னாடி, அதாவது பேலார் முன்னாடி நிறுத்துகிறாங்க. தண்டனைகள் எப்படி கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்க டைமில் ஏரியன் வந்து ட்ரையல் ஆஃப் 7 வந்து டிமாண்ட் பண்ணுறாரு. அதாவது ஏரியன் சைடு ஒரு 7 நைட்ஸும் டங்கன் சைடு ஒரு 7 நைட்ஸும் வந்து சேர்ந்து போட்டி போடுவாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கடவுளே தீர்ப்பு சொல்லட்டும், அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் இது. அந்த டைமில் பேலா டங்கன்ட்ட சொல்கிறாரு, ஏரியனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் உன் தலை தான். அந்த டைலாக்கும் இந்த எபிசோடில் வருது. ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே எக் வந்து நான் பண்ண எல்லாத்துக்குமே சாரி, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. டங்கனும் எக்கை பார்த்து கோவப்படுறாரு, நீ எவ்வளவோ மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி. எபிசோட் 3ல் வந்து எக் வந்து யார் அப்படிங்கிறது ரிவீல் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ஏரியன் வந்து டங்கன் அடித்ததுனால அவரை கைது பண்ண சொல்லும்போது அந்த இடத்துல எக் தான் வந்து நான் வந்து உன்னோட தம்பி, நான் பிரின்ஸ், இவரை வந்து கைது பண்ணாதீங்க, இவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி டங்கனை வந்து காப்பாற்றுறதே எக்காக தான் இருக்கும். டங்கன் சைட் வெறும் 6 நைட்ஸ் மட்டும் சேர்ந்துருக்க நிலையில் டங்கன் அந்த ட்ரையல் ஆஃப் 7 டர்னியில் நின்றுட்டு கோவமாக வெஸ்டரோஸில் டங்கனுக்கு கோவம் வந்து, ஒரு காலத்தில் ரொம்ப தைரியத்துக்கும் வீரத்துக்கும் பேர் போன இந்த வெஸ்டரோஸில் எனக்கு சார்பாக துணிச்சலாக போராட ஒரு வீரர் கூடவா இல்லை அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு.